Hi friends, welcome to Yumiya's home. கத்திரிக்காவா பீட்சாலையா யாரும் போட மாட்டாங்க. ஆனா பசங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காவை ஃப்ரை செஞ்சு கொடுக்கலாமே. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. அந்த காரெல்லாம் போகட்டும். கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம வந்து 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் குறக்குறோன்னு எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப சாஃப்டாகவும் தூள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குறக்குறோன்னு எடுத்துருக்கேன். 1 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனுக்கெலாம் வர மாதிரி மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் போடலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து இதில் டிப் பண்ணி எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிட்டேன். இதை ஒன்று ஒன்றா போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கமும் கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் மாதிரியே இருக்காது, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பக்கமாக இருந்துச்சுன்னா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். டேஸ்டான கத்திரிக்காய் சிப்ஸ் ரெடி. Yummy! இந்த வீடியோ உங்களுக்கு